காலையில நான் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்த போது ஆண்டவர் 3 விதமான ஜெபங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த 3 விதமான ஜெபங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. வேதாகமத்துல ஏராளமான ஜெபங்கள் உண்டு. ஆனால் இந்த 3 விதமான ஜெபங்கள் அருமையான ஜெபங்கள். இந்த ஜெபங்களை அடித்தளமா வச்சுதான் மற்ற ஜெபங்கள் எல்லாம் இருக்குது. அதுல முதலாவது ஜெபம் சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல் ஜெபத்துக்கு பெயர் உண்மையுள்ள ஜெபம். முதல் ஜெபத்துக்கு பேர் என்ன? உண்மையுள்ள ஜெபம். இரண்டாவது ஜெபம் யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இரண்டாவது ஜெபத்துக்கு பெயர் ஊக்கமான ஜெபம். முதலாவது ஜெபத்துக்கு பெயர் உண்மையுள்ள ஜெபம். இரண்டாவது ஜெபத்துக்கு பெயர் ஊக்கமான ஜெபம். அடுத்து ஒரு முக்கியமான ஜெபம் இருக்குது. எபிரேயர் 13 எபிரேயர் 13 17 வாசிக்க கேட்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இந்த ஜெபத்துக்கு பெயர் உத்தரவாதம் பண்ணுகிற ஜெபம். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன். முதல் ஜெபம் சங்கீதம் 145:18 படி உண்மையுள்ள ஜெபம். இரண்டாவது யாக்கோபு 5:16 படி ஊக்கமான ஜெபம். மூன்றாவது எபிரேயர் 13:17 படி உத்தரவாதம் பண்ணுகிற ஜெபம். அல்லேலூயா. இப்ப முதல் காரியம் உண்மையுள்ள ஜெபம். அது எப்படி உண்மையுள்ள ஜெபம்? ஜெபம் எப்படி உண்மையுள்ள ஜெபம்? ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் உலகத்தானா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி. ரெண்டாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, அது ஆவிக்குரிய பிள்ளை, தாம் பிள்ளை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். அப்ப உண்மையான ஜெபம் அப்படின்னா என்னன்னா, வார்த்தையில உண்மை, இருதயத்துல விசுவாசம். எப்படிங்க? வார்த்தையில உண்மை. ஜெபத்துல பொய் வரக்கூடாது. வார்த்தையில உண்மை, இருதயத்துல விசுவாசம். அது மட்டும் இல்ல, ஒரு விடாமுயற்சியோட தேவ சமூகத்துல ஏறெடுக்கப்படுகிற, ஒரு திட நம்பிக்கையோட ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜெபத்துக்கு பெயர் தான் என்ன ஜெபம்? உண்மையுள்ள ஜெபம். அல்லேலூயா. வாட் இஸ் த ரியல் பிரேயர் இஸ்? உண்மையான ஜெபத்துக்கு ரொம்ப அழகா என்ன ஒரு உதாரணம் இருக்குது. எப்படின்னா, உண்மை, விசுவாசம், விடாமுயற்சி, மனம் தளராமல் ஜெபிக்கிறது. உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் இருக்குது. ரோமர் 12:12 படிக்கும் போது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். இந்த உண்மையான ஜெபத்தை ஏறெடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் தேவ பிள்ளைகள் எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். மூணாவது கர்த்தர் சொல்றாரு, ஜெபத்துல எப்படி இருங்க? உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா.
இப்ப இந்த உண்மையான ஜெபத்துக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க ஆசைப்படுறேன். இந்த உண்மையான ஜெபத்தை குறித்து நம்ம ஒரு தெளிவான முகாந்திரம் நமக்கு தேவை. ஒரு அருமையான ராஜா இருந்தான், அவன் பேர் எசேக்கியா. ஆமோத்சின் குமாரனாகிய எசேக்கியா. இந்த எசேக்கியா எப்படி ஜெபிச்சான்னு சொன்னா, ஏசாயா 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 39:1. அக்காலத்திலே பலாத்தானின் குமாரனாகிய மெரோதாக் பாலாத்தின் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களை வெகுமானத்தையும் அனுப்பினான். 2வது வசனம். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலையையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. 3வது வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். இது எசேக்கியா ராஜா சுகமான பிற்பாடு நடந்த ஒரு விஷயம். அவர் பலவீனப்பட்டு அரிப்பிளவை நோயில இருக்கும்போது ஒரு ஊக்கமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாத்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, தேவனை பார்த்து இப்படி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், உண்மையாயும் மன உத்தமமாயும் நடந்து உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த ஜெபத்துக்கு பேர் தாங்க உண்மையான ஜெபம். உண்மையான ஜெபத்துக்கு இதுக்கு மேல ஒரு விளக்கமே கொடுக்க முடியாது. நம்ம மனசுல உண்மை இருக்குமானால் இந்த தைரியம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரை நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்க பார்வைக்கு நான் இதுவரைக்கும் நலமானதை தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் என்ன செய்தான், அழுது ஜெபிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். வேதாகமத்துல ஏசாயாவுல 38ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, 38:3. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும். இந்த 2 ராஜாக்கள் இருந்த அதே மாதிரி ஜெபம் வருது பாருங்க. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அதே 38:5 பாருங்க. அதே 38:5 பாருங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். உண்மையான ஜெபத்துக்கு கண்டிப்பா கர்த்தர்ட்ட இருந்து பதில் வரும். அதுல சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. அதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. அந்த 38ல 9வது வசனத்தை பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது. சரி, போகட்டும். இந்த உண்மை ஜெபத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எசேக்கியா ராஜா. வியாதியின் நேரத்துல அவர் பெருமூச்சு விட்டு அழுகிறார். வியாதியின் நேரத்துல பெருமூச்சு விட்டு கதறார். இது ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையா நடந்தேங்கிறது உங்களுக்கு தெரியுமே. உடனே கர்த்தர் எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி ஏசாயாவிட்ட சொல்லிட்டேன். பாருங்க எப்படி இருக்கும், நாளைக்கு நீ செத்து போயிடுவ அப்படிங்கிறதையும் முத நாள் உட்கார்ந்து தேமி அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவரே, நான் உண்மையா நடந்திருக்கிறேனே, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த மரணம். உடனே அரண்மனை முற்றத்துக்கிட்ட ஏசாயா போகும்போதே
திரும்பிப்போம். ஒரு குட் நியூஸ், ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது உண்மையா நீங்க ஜெபத்தை ஏறெடுத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கேட்டை தாண்டறதுக்குள்ளேயே நல்ல பதில் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தரே அதை செய்வார். ஆமென். இந்த உண்மையான ஜெபத்துக்கு இன்னொரு அம்மாவை காட்டுறேன். அன்னாள் அருமையான தாய். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு நிமிஷம். ஏலி யாரு? ஆசாரியர். இப்ப ஒரு அம்மா சர்ச்சுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏலி யாரையே பார்த்துட்டு இருக்கிறாரு? அன்னால பார்க்கல, அன்னாள் வாயை பார்த்துட்டு இருக்கிறார். ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு பாரு. அன்னாளின் வாயையே பார்த்துட்டு இருக்காரு. என்னடா, இந்த உண்மையான ஜெபத்துக்கு டெஃபினேஷன் இங்கதான் இருக்கு, விளக்கம் இங்கதான் இருக்கு. இந்த உண்மையான ஜெபம் என்னன்னா ஆழமாய் கர்த்தரோட போய் இணைஞ்சது. ஆழமாய் வெகு நேரம். வாயினால வெகு நேரம் ஜெபிக்க முடியாது. எவ்வளவு ஜெபிச்சாலும் வாயினால கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் வாய் வலிச்சிடும். அந்த வெகு நேரம் கொண்டு போறது அந்த ஹார்ட் டு ஹார்ட், இருதயத்திலிருந்து இருதயத்துக்கு. அதுதாங்க உண்மை. அதுதான் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல, தண்ணீருக்கு தண்ணீர் ஒத்திருக்குமா போல, அன்னாளுடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் என்ன ஆயிடுச்சு? ஒன்னாயிருச்சு. அப்ப வெகு நேரம். இதுல என்ன பியூட்டினா, ஏலி வந்து அன்னாள் வாயை பார்த்துட்டு இருக்கிறாரு, அன்னாலோ கர்த்தருடைய வாயை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பதில் வரும்? என்ன சூப்பர் பாருங்க. எந்த வாயை எந்த ஆசாரியம் பார்த்துட்டு இருந்தானோ அவன் வாயில கர்த்தருடைய வார்த்தையை போடுறாரு. சமாதானத்தோட போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் போ. முதல்ல அவனுக்குள்ள வந்தது சந்தேகம். அப்ப இவன் கொடுக்கிற பதில் என்ன பதில்? அன்னாள் இருதயத்துல பேசினாள். எதுல பேசினாலா? அந்த மாதிரி பழகி இருக்கிறீங்களா? கர்த்தர்ட்ட பழகி இருக்கிறீங்களா? பழகலன்னா பழகுங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மீமிசலோ கோட்டைப்பட்டினமோ அதராம்பட்டினமோ நாகப்பட்டினமோ எல்லாம் பட்டினம் நமக்கு கடல். போய் தனியா ஒரு மணல் திட்டுல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே இருதயத்தை கர்த்தர்ட்ட, பவுலோஸ் அப்பாவை அப்படிதான் பார்த்திருக்கிறேன். அவர் அப்படி ஜெபிக்கும் போது அவர் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம ஒரு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கிறேன். திடீர்னு என்னை கட்டி பிடிச்சு அணைச்சு அப்படியே, இந்த அனுபவம்ல என்னால மறக்கவே முடியாது. இருதயத்துல பேசுகிற அனுபவம். நீங்க காலையில 3 மணிக்கு இப்படி உட்கார்ந்து பேசி பாருங்க. நீங்க பேச, அவர் பேச. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் சொன்னேனே, தேவைகள் சந்திக்கப்படும்னு. ஆவியானவர் சொல்றாரு, உங்க தேவைகளை சந்திப்பேங்கிறாரு. அல்லேலூயா. இருதயத்துல பேசினால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இதுதான் இன்னர் டன்ஸ். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அந்நிய பாஷைய வெளியில பேசாம அந்நிய பாஷைய உள்ளுக்குள்ள பேசுறது. இந்த அந்நிய பாஷைய உள்ள பேச பேச பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபட்டிக் அனாயிண்டிங், தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். இதுதான் இந்த உண்மையுள்ள ஜெபத்துக்கு ஆழமான ஒரு விளக்கம். இதுதான். 2வது ஊக்கமான வேண்டுதல். எப்படிப்பட்ட வேண்டுதல்? யாக்கோப்பு 5:16 படிக்கிறோம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை
ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூறுங்கள், ஊக்கமான அன்பு கூறுங்கள். யோவான் எழுதுறாரா? அதே மாதிரி ஜெபியுங்கள், ஊக்கமா ஜெபியுங்கள். ஊக்கமா ஜெபிக்கிறதுனா எப்படி? ஊக்கமா ஜெபிக்கிறதுனா எப்படி? நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் தைரியமா முன்னேறி போறது. ஜெபத்துக்கு நிறைய தடைகள் வரும். அவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி தைரியமா நம்ம முன்னேறணும். அந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? ஊக்கமான ஜெபம். இந்த தைரியம் நமக்கு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 25 வசனங்களை படிக்க கேட்போமா? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் நமக்காக தேவனுடைய வீடுல ஒரு அதிகாரியான மகா ஆசாரியர். இதுவரைக்கும் நீங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் தான் இருக்கும், எங்கேயுமே அதிகாரியான ஆசாரியர் இருக்காரு. அதிகாரியான ஆசாரியர் இயேசு ஒருத்தர் தான். அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டாலே இந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம யாராவது ஏசப்பான்னு கூப்பிட்டு இருப்போமா? ஆவியானவரேன்னு கூப்பிட்டு இருப்போமா? அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு இருப்போமா? அப்படிலாம் போய் நம்ம எல்லாம் ஏசாமி கிட்ட போய் தைரியமாலாம் ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொல்லதான் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம யாருமே டைரக்டா போய் ஏசாமி கிட்ட என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. புனிதர்கள் மூலமாக, மரியாள் மூலமாகத்தான் யாருக்கிட்ட போக முடியும், ஏசப்பாட்ட போக முடியும்னு காலகாலமா 2025 வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்ப புரியல. இப்ப யாருக்காக யார் வேண்டிக் கொள்றது? இப்ப நம்ம ஆவியை பெற்றிருக்கிறோம். இப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. நமக்கு இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுத்த ஜலத்தினால கழுவிட்டாரு. அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. இப்ப கிருபாசன தண்டை நெருங்கிறதற்கு மகா பிரதான ஆசாரியனான அதிகாரியாகிய அவர் நமக்கு ஒரு தைரியம் கொடுத்துட்டாரு. அதனால நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் இன்னதென்று அறியாது இருக்கிற போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்ம கூட இருந்து இப்படிலாம் கூப்பிடுங்க, இப்படிலாம் ஜெபம் பண்ணுங்க, நீங்க எதுக்கு இன்னொருத்தரை தேடுறீங்க, நீங்களே கூப்பிட்டீங்கன்னா அவர் நேரடியா வந்துருவார். இந்த ஜெபத்துக்கு பேர் என்ன ஜெபம்? ஊக்கமான ஜெபம். மறந்துடக்கூடாது. உங்களை யாராவது கேட்டா இந்த மாதிரி சொல்லி கொடுக்க தெரியணும். உங்க யாராவது கேட்ட ஊக்கமான ஜெபம்னா என்ன? அன்பு. ஊக்கமான அன்பு கூறுங்கள்னா என்ன? அப்படி ஒரு வசனம் இருக்கு தெரியுமா யோவான்ல? ஒருவரிடத்தில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஊக்கமாய் அன்பு கூறுவது மாதிரி ஊக்கமாய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஊக்கமாய் அன்பு கூறுவது மாதிரி ஊக்கமாய் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனம் என்ன எதிர்பார்க்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் என்ன எதிர்பார்க்குது? நீங்க கண்டிப்பா எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமா ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதாவது தேவ சமூகத்துல நம்ம இருக்கும்போது ஆண்டவர் பாருங்க, இந்த உண்மையுள்ள ஜெபத்தை, ஊக்கமுள்ள ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த ஊக்கமான ஜெபத்துல சில முக்கியமான விஷயம் சொல்றேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. அவர்களுடைய வேண்டுதலுக்கு எப்படி இருக்குதா? கவனமாய் இருக்கிறது. எல்லாருமே படிக்கல. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலை கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். சங்கீதத்துல 34ஆம் சங்கீதத்துல 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்படி இருக்குதா? மறந்துடவே கூடாது. இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த ஊக்கமான ஜெபத்துக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன் சொல்ல அவங்களுக்கு. இந்த ஊக்கமான ஜெபத்துக்கு நல்ல ஒரு விளக்கம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 46 வரைக்கும் வாசிக்க கேட்போமா? பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இவன் உட்கார்ந்து முழங்கால் குனிந்து தரையில பட, நெற்றி தரையில பட அழுது ஜெபிச்சிட்டு இருக்க. காதுல என்ன விழுகுதுங்கிறாரு? பெருமழையின். ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. ஜெபத்துக்கு பதில் எங்க வந்துருச்சு? எலியாவின் காதுக்கு வந்துருச்சு. ஆனா வெளிப்படையா ஒண்ணு நடக்கல. ஜெபத்துக்கு பதில் காதுல வந்துருச்சுமா? இப்ப ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு, உங்க தேவைகள் சந்திக்கப்படும். அது காதுல வந்துருச்சு. இனி நீங்க வெளிப்படையா பார்க்க போறீங்க. போய் சமுத்திர முகமாய் பாருங்க. போறான், ஒண்ணு இல்ல. போ, ஒண்ணு இல்ல. போ, ஒண்ணு இல்ல. எத்தனை முறை? அதுதாங்க என்ன ஜெபம்? ஊக்கமான ஜெபம். என் காதுல விழுந்தது உண்மையானா அது நிஜத்திலையும் நிச்சயமா நடக்கும். பக்கத்துல சொல்லுங்க, என் காதுல விழுந்தது உண்மைனா அது நிஜத்திலே என்ன செய்யணும்? நடந்தே ஆகணும். அது வரைக்கும் இந்த பரிசுத்தவான் விடல பாருங்க. போய் பார், போய் பார், போய் பார், போய் பார், போய் பார். அப்ப 7ஆம் தரம் ஓடி வந்து சொல்றான், உள்ளங்கை அளவுக்கு ஒரு மேகம் எழும்புது. உடனே எலியா சொல்றான், என்ன மாதிரி ஒரு அந்த ஜெபத்துக்கு, அந்த ஊக்கமான ஜெபத்துக்கு எப்படி ஒரு பதில வாங்கிக்கிட்டு ஆகாப்ப பார்த்து சொல்றான், ஏய் ரதத்தை பூட்டுங்கிறான். இந்த இடத்துலதான் தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். ரதத்துக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஒரு வல்லமைய கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்திருந்த. ரதமே யார் பக்கத்துல வர முடியல? எலியா பக்கத்துல வர முடியல. அப்ப எலியா ஓட்டம் என்னமா இருந்திருக்கும்? எங்க 40 நாள் நடக்கிறானேங்க. 365 நாள் நடந்தா கூட சில பேருக்கு உடம்பு குறைய மாட்டேங்குது. ஆனா எலியா 40 நாள். அல்லேலூயா. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் சில பேரை 10 வருஷமா பார்க்கிறேன். அப்ப என்ன உடம்பு இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னமும் இருக்கு. யாரும் மெலியவே இல்லை. ஒரு விஷயம், நல்லா நடக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அதான் ராமராஜ் டாக்டர் சொன்னாரு, உடம்பு மெலியில கவலைப்படாதீங்க, உங்களால நடக்கிறதுக்கு பலன் இருக்குல்ல, அந்த நடவுட ரொம்ப முக்கியம். அதை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. உடம்பு குறையல, அது பிரச்சனை இல்லை. அந்த நடவுடைய இழந்துடாதீங்க. ஆமென்.
அந்த நடக்கும்போது உங்க செல்ஸ் எல்லாம் புதுசா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் உண்டாகும், உங்க உடம்புல ஒரு உற்சாகம் வரும், ஒரு பலன் வரும். அல்லேலூயா. இந்த எளிய ஓமை உண்மையாகவே ஊக்கமான வேண்டுதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொன்னு சொல்றேன், இந்த ஊக்கமான ஜெபத்துக்கு இன்னொரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். நமக்கு நேரம் இல்லை வாசிக்க, நானே சொல்லிடுறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் படிச்சீங்கன்னா, ஒரு ஏழை விதவைக்கும் ஒரு நியாயாதிபதிக்கும் இடையில நடந்த விஷயம். அங்கே ஆண்டவர் சோர்ந்து போகாம எப்போதும் என்ன பண்ணுங்க, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா மனம் தளராமல் ஜெபம். அந்த மனம் தளராம ஜெபிக்கிறது தான் ஊக்கமான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? நம்ம தாய் தகப்பன்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம தாய் தகப்பன்மார்கள்லாம், என்னப்பா ஏப்பா சோர்வா வர்ற? இல்ல, இன்னைக்கு எனக்கு வியாபாரம் ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு பொழப்பு ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு வாங்கின பொருட்கள் அவ்வளோ நஷ்டம், பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒன்றும் செய்ய கூட முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்மளை பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மனசு தளர்ந்துடாதப்பா, மனசு என்ன பண்ணிடாத, மனசை தளர விட்டுறாதப்பா, தைரியமா இருப்பா, தைரியமா இருப்பா, நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருப்பா. இந்த ஜெபத்தை பத்தி தெரியுதோ இல்லையோ, இப்படிலாம் அவங்க சொன்னாங்க, இப்படிலாம் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறார். மன தளர். இன்னைக்கு நம்ம தைரியமா இருக்கோம், நம்ம சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அப்ப எப்பேற்பட்ட நியாயாதிபதி? அப்ப நமக்கு நீதி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? விடாம நம்ம ராஜா கிட்ட போராடணும்னா, அநீதிகளை ஒழிக்கிற தேவன் நீதி உள்ள நியாயத்திற்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுக்கு சிம்பிளா சொன்ன, தம்மை நோக்கி இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் செய்வார். அல்லேலூயா. சீக்கிரத்தில். கிறிஸ்தவத்தை ஒழிக்கணும்னு நினைச்சவன் ஒழிஞ்சிட்டான், அழிக்கணும்னு நினைச்சவன் அழிஞ்சிட்டான். அதனால உண்மையுள்ள ஜெபத்தை மறந்துடாதீங்க, ஊக்கமுள்ள ஜெபத்தை மறந்துடாதீங்க. கடைசி ஜெபம் உத்தரவாதமுள்ள ஜெபம். கடைசி ஜெபம் என்ன ஜெபம்? உத்தரவாதமுள்ள ஜெபம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இந்த உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் எதற்கு உத்தரவாதம்? ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு உத்தரவாதம். அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒரு மேய்ப்பனால முடிஞ்ச அளவுக்கு தான் போக முடியும். நீங்க நல்லா கவனிங்க. மந்தையை மேய்க்கிறவங்க யாருமே ஒரு ஆடு கெட்டு போகணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் நாம் விழித்திருக்கிறவர்கள் எப்படின்னா, இந்த வேர்ட்ஸ், இந்த தேவனுடைய வார்த்தைகள்ல ஒரு கான்பிடன்ஸ், வாக்குத்தத்தங்கள்ல ஒரு உத்தரவாதம், வசனத்துல ஒரு உத்தரவாதம். ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, நிச்சயமா அப்படி செய்வீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னும் அழகா ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை அசூரன்ஸ். பிரதர், இந்த பிரேயருக்கு பேரு என்ன தெரியுமா? இந்த பிரேயருக்கு பேரு அசூர் பிரேயர், உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஜெபம். அல்லேலூயா. ஆமென். இப்ப வேக வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஜெபத்துக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி எல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? முதல் காரியம், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது உத்தரவாதம் கொடுக்க முடியும். எப்படிங்க? தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது
ஒரு உதாரணம் கொடுக்கவா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. Pray according to God's will. You trust in God, perfect plan and wisdom. இந்த ஒரு காரியத்தை நீங்க நல்ல மனதில் வச்சுக்கணும். தேவனுடைய பரிபூரணமான சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த ஜெபத்துக்கு பேர் தான் உத்தரவாதம். அல்லேலூயா. சரி, இந்த உத்தரவாதம் உள்ள ஜெபத்திலேயே 2வது குறிப்பு நான் சொல்றேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த உத்தரவாதம் உள்ள ஜெபத்துக்கு 2வது குறிப்பு என்னன்னா, என்ன குறைவா இருந்தாலும் அதை கர்த்தரிடத்துல கேளுங்க, மனுஷனிடத்துல அல்ல. யாரிடத்துல கேளுங்க? கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும்? தயவுசெய்து நல்லா கவனிக்கிறீங்களா? அசட்டை பண்ணாம கவனிங்க. முதல் குறிப்பு சொன்ன உத்தரவாதம் உள்ள ஜெபத்துக்கு தேவ சித்தத்தின்படி கேட்கிற. 2வது கர்த்தரிடத்துல கேட்கணும். ஏன்? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஓ தாகமா இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து என்னிடத்தில் விலையும் இன்றி பணமும் இன்றி திராட்சரசம் என்ன செய்யுங்க, பருகுங்கள், உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுவதால். அல்லேலூயா. முதல் காரியம் சித்தத்தின்படி. 2வது காரியம் தேவனிடத்தில் கேட்கணும். இதுக்கு பேர் தான் உத்தரவாதம் உள்ள ஜெபம். இந்த உத்தரவாதம் உள்ள ஜெபத்துக்கு 3வது குறிப்பு என்னன்னா, இயேசுவின் நாமத்துல கேட்கணும். யோவான் 14:14 என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. எந்த நாமத்தை சொல்லி கேட்கணும்? இங்க பாருங்க, உத்தரவாதம் உள்ள ஜெபத்துல முதல் காரியம் சித்தத்தின்படி கேட்கணும், தேவனிடத்துல கேட்கணும். 3வது இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கணும். 4வது நல்ல மனதில் பதிய வச்சுக்கங்க, ஒரு சரியான மனம் திரும்புதலோட கேட்கணும். இளையகுமாரன் என்ன செய்தான்? எங்க அப்பா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்பா வீடுதான் சபை. நான் ஏன் அப்பா வீட்டை விட்டுட்டு வெளியில போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனம் திரும்புதலுக்கு ஒரு உத்தரவாதம் எடுக்கிறான் பாருங்க. அப்பதான் தகப்பனுடைய அன்பு பரிமாறப்படுது. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப அருமையான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான காரியம், repentant heart confessing sins and turning. உண்மையா மனம் திரும்புற ஒரு ஆத்மா, ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல போய் அவன் அறிக்கை செய்து பாவத்தை உண்மையான இருதயத்தோட திரும்பும் போது அந்த ஜெபம் உத்தரவாதம் உள்ள ஜெபமா மாறுது. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். சில நேரத்துல சில ஜெபங்களுக்கு கர்த்தர் அமைதியா இருப்பார். அதனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். ஆங்கிலத்துல பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு வருது. நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபமே ரொம்ப வேதனையா இருக்கும். இவ்வளவு ஜெபிக்கிறோமே, கர்த்தர் பதிலே கொடுக்க மாட்டாரே. ஒரு குட் நியூஸ் சொல்லி உங்களை அனுப்புறேன். அருமையான பதிலுக்காக அவரும் காத்திருக்கிறார். நல்ல காரியத்தை உங்களில் செய்து முடிக்க அவர் பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? இந்த கடைசி காரியம் மட்டும் ஞாபகம் இருக்கா? இன்னொரு முறை சொல்லணுமா? இந்த உத்தரவாதம் உள்ள ஜெபம்.
உத்தரவாதம் உள்ள ஜெபம் சித்தத்தின்படி என்ன செய்யணும்? கேட்கணும். அவருடைய தேவனிடத்துல கேட்கணும், அவருடைய நாமத்துல கேட்கணும், உண்மையான மனம் திரும்புதலோட கேட்கணும். அப்புறம் எப்படி கேட்கணும்? காத்திருக்கணும். அவர்கிட்ட காத்திருந்து, என்னடா பதில் வரலையே பதில் வரலையே பதில் வரலையேன்னு எரிச்சல் அடைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பதில் வந்து கொஞ்சம் கூட பிரேயர்ல வந்து டென்ஷன் ஆயிடக்கூடாது. இந்த நகோமி பேசுனா பார்த்தீங்களா? இந்த நகோமி பேசுனா பார்த்தீங்களா? என்னை யாருமே எப்படி கூப்பிடாதீங்க, என்னை யாருமே எப்படி கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் எனக்கு என்னத்தை உண்டாக்கிட்டாரு, அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடக்கூடாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை உண்டாக்குனாரு, கர்த்தரை உண்டாக்குனாரு. நீ வந்து பெத்லகேமை விட்டு மோவாபியர் தேசத்துக்கு போகலாமா? பெத்லகேம் அப்பத்தின் வீடு, மோவாபியர் சபிக்கப்பட்ட இடம். சாபத்தை தேடி நீ போனியா, கர்த்தரை அனுப்புனாரா? நீ எப்பயும் இருக்க வேண்டிய இடம் அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. காத்திருக்கிறதுனா காத்துக்கிட்டே இருக்கணுமா பிரதர்? அப்படி இல்லை, அப்படி இல்லை. இது வரைக்கும் நீங்க காத்திருந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்வேன், so many days wait for 1 minute blessing. ஒரே ஒரு நொடியில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போற. எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? ஏன் இங்க படுத்து கிடக்குற? போது விடுங்க, சும்மா இருங்க. அக்கினியை இறக்குனவன், எதை இறக்குனவன்? சின்ன ஜபம், சின்ன ஜபம், என்ன பாரும், என்ன கேளும், அவ்வளவுதான். அக்கினி இறங்கிருச்சு. நினைச்சுக்கிட்டான் அதே மாதிரி எப்ப ஜபிச்சாலும் கேட்டுருவாருன்ட்டு 7 தடவை முழங்கால போட்டு முடக்கி வச்சேன். அந்த காத்திருக்குதல் புரியுதா? 7 தடவைங்கிறது 7 நிமிஷம் தான் காத்திருக்க போறீங்க. ஆமென். ஏங்க, நமக்கு அருமையான உதாரணம் லீமா இல்லையா? உன் காத்திருக்குதலுக்கு பதில் வந்தது. கர்த்தர் தூக்கணும்னு நினைச்சா தூக்கிடுவார், உயர்த்தணும்னு நினைச்சா உயர்த்திடுவார், கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வந்துருவார். எல்லாமே அவர் கையில தான். ஆமென். நீங்க ஒரு மனுஷன்கிட்ட போய் ஐஸ் வைக்கிறத விட, ஒரு மனுஷன்கிட்ட போய் காக்கா வைக்கிறத விட, கர்த்தர் காலை பிடிச்சு என்ன பண்ணணும்? விடவே கூடாது. அழகா சொல்றீங்களே, யாக்கோபை போல விடாம காலை பிடிச்சு தொங்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர், எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க. உண்மை உள்ள ஜெபம், உண்மை உள்ள ஜெபம், ஊக்கமான ஜெபம், உத்தரவாதம் உள்ள ஜெபம். நைட்டு தூக்கத்துல யாருக்காவது போன் அடிப்பேன், நைட்டு போன் அடிப்பேன், சோச்சனாவுக்கோ கன்னடியனுக்கோ இதே சமயம் டக்குன்னு 1 மணிக்கு அடிப்பேன். 3 ஜெபத்தை சொல்லுங்க. நீங்க பாட்டு எனக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சு எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமாலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல 1 நிமிஷம் அந்நிய பாஷை, நல்ல அந்நிய பாஷையில, நல்ல அந்நிய பாஷையில, நல்ல அந்நிய பாஷையில, நல்ல அந்நிய பாஷையில. அபாகா ஷாதா ரேகாதா ரப ரேமாகாதா ஷோதா லராகாதா மதல்லா ஹமாதுரா காதாரா ஷெபதல்லா கந்தரபா ஒரதல்லா கரபுகு ஷிகாதாரா அமகதரா கதா. கொஞ்சம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, கொஞ்சம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, இன்னும் எவ்வளவு சத்தமா ஏசப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, தெய்வமேன்னு கூப்பிடுங்க, ரட்சகரே, என் மீட்பரே. உண்மையுள்ளவன், உண்மையுள்ள ஜெபத்தை எதிர்பார்க்கிறேன், ஊக்கமான ஜெபத்தை எதிர்பார்க்கிறேன், உத்தரவாதம் உள்ள ஜெபத்தை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் ஜெபிக்க, ஊக்கமாய் ஜெபிக்க, உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவாராக. எங்கள் ஆவிக்குள் புது பலன் உண்டாவதாக.
கர்த்தரங்களை பலப்படுத்துவாராக, கர்த்தரங்களை புதுப்பிப்பீராக, கர்த்தரங்களை தைரியப்படுத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.